பகுதி 7 பல பெண்களுடன் உறவு கொள்ளுதல். நீங்கள் பகுதி 6 வழியாக இந்த இடத்திற்கு வந்திருந்தால் அந்த கதையின் முடிவில் நான் எனது இங்கிலாந்து ஆயுதப் படைகளின் ஆரம்பகட்ட பொறியியல் பயிற்சியை முடித்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். 18 வயதான ஒரு இளநிலை மின்னணு பொறியாளராக மத்திய தரைக்கடல் தீவான சைப்ரஸில் உள்ள எனது முதல் செயல்பாட்டு பிரிவிற்கு நான் அனுப்பப்படவிருந்தேன். நான் அக்ரோட்டிரி விமானத்தளம் வழியாக ஒரு இராணுவ போக்குவரத்து விமானத்தில் வந்து சேர்ந்தது நவம்பர் 1974. அந்த ஆண்டின் அந்த நேரத்தில் சைப்ரஸ் ஒப்பீட்டளவில் வறண்டதாகவும் வெப்பமாகவும் இருக்கும். வெப்பநிலை 70 டிகிரி அல்லது அதற்கு சற்று குறைவாக இருக்கும். நான் விட்டுவந்த குளிர் ஈரப்பதம் நிறைந்த இங்கிலாந்திலிருந்து இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. விமான முனையத்தில் எனது புதிய மூத்த அதிகாரி என்னைச் சந்தித்தார். மேலும் அந்த தீவில் உள்ள எண்ணற்ற சிக்னல் புலனாய்வு தளங்களில் ஒன்றில் நான் பணிக்கு நியமிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டேன். எனது தங்குமிடம் லிமாசோல் நகருக்கு அருகிலுள்ள மேற்கு இறையாண்மை தள பகுதிக்குள் அமைந்திருந்தது. அங்கு நான் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணியாற்ற வேண்டியிருந்தது. எனது உபகரணங்கள் ஒரு லேண்ட் ரோவரின் பின்புறத்தில் ஏற்றப்பட்டு நான் எனது தங்குமிடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். எனது தங்குமிடத்தை காட்டியபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அது உண்மையிலேயே ஒரு படுமோசமான குழி. இருப்பினும் பிற்காலத்தில் தீவிர மோதல் மண்டலங்களில் பணியமர்த்தப்பட்டபோது நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்த சில இடங்களுடன் ஒப்பிடும்போது இப்போது திரும்பி பார்க்கையில் அது ஒரு ஆடம்பரம்தான். 1974 ஆண்டின் தொடக்கத்தில் துருக்கி வடக்கு சைப்ரஸின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருந்தது பலருக்கு நினைவிருக்கும். அந்த ஆக்கிரமிப்பு இன்றுவரை தொடர்கிறது. நான் அங்கு வந்து சேர்ந்த நேரத்தில் போர் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருந்தன. ஆனால் அதன் பாதிப்புகள் இன்னும் கடுமையாக உணரப்பட்டுக் கொண்டிருந்தன. முக்கியமாக சைப்ரஸ் மக்களால்தான். அவர்களில் பலர் உள்நாட்டில் இடம்பெயர்ந்து தங்கள் வீடுகள், வணிகங்கள், வாகனங்கள் மற்றும் பெரும்பாலான உடைமைகளை இழந்திருந்தனர். வழக்கமாக அந்த தீவில் பல இங்கிலாந்து இராணுவ குடும்பங்கள் தங்கியிருந்தன. இருப்பினும் படையெடுப்பிற்கு பிறகு நிலையற்ற அரசியல் சூழல் மற்றும் சைப்ரஸின் இரு இன மக்களான கிரேக்கர் மற்றும் துருக்கியர் இடையே மேலும் ஆயுத மோதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பல குடும்பக் குழுக்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. அவர்களுக்கு பதிலாக பெரும்பாலும் ஆண்களான தனி நபர்கள் தங்க வைக்கப்பட்டனர். இதன் விளைவாக தங்குவதற்கு இடமிருந்ததை விட சுமார் 4 மடங்கு அதிகமான தனி நபர்கள் இருந்தனர். இதன் காரணமாக எனது படுக்கை 6 பேருக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அறையில் அமைந்திருந்தது. ஆனால் அதில் சுமார் 24 முதல் 25 வரை பேர் திணிக்கப்பட்டிருந்தனர். சில இடங்களில் அடுக்கு படுக்கைகள் 3 அடுக்குகளாக அடுக்கப்பட்டிருந்தன. வியர்வை நாற்றம் வீசிய புழுக்கமான காற்றை குளிர்விக்க துணிச்சலுடன் முயன்று கொண்டிருந்த சுழலும் கூரை விசிறிகளை தவிர்த்து மிகவும் கவனமாக ஏறி இறங்குவது ஒரு கடினமான வேலையாக இருந்தது. அதைவிட மோசமாக தற்போதைக்கு நாங்கள் ஹாட் பங்கிங் முறையில் தங்குவதாக என்னிடம் கூறப்பட்டது. அதாவது நான் பணியில் இருக்கும்போது வேறு ஒருவர் படுக்கையில் உறங்குவார். அதுபோலவே மறுதலையாகவும் நடக்கும். யாருக்கும் ஆடை அலமாரி இடம் இல்லை. அதனால் துணிகளை எங்கு தொங்கவிட இடம் இருந்ததோ அங்கு தொங்கவிட்டார்கள். பெரும்பாலான உடைமைகளை கிட்பேக்குகளில்தான் வைக்க வேண்டியிருந்தது. குடியிருப்பாளர்கள் நடமாடுவதற்கு இடம் கொடுப்பதற்காக அவற்றில் பலவற்றை தாழ்வாரங்களில் அடுக்கி வைக்க வேண்டியிருந்தது. நான் அதிர்ஷ்டசாலி என்று என்னிடம் கூறப்பட்டது. சிலர் இன்னும் விளையாட்டு மைதானங்களில் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் வசித்து வந்தனர். சொந்த அலுவலகங்கள் வைத்திருந்தவர்களே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களால் அங்கே ஒரு படுக்கையை பயன்படுத்த முடிந்தது. சுருக்கமாகச் சொன்னால் பெண் துணையை வீட்டிற்கு அழைத்து வரும் எண்ணம் முற்றிலுமாக சாத்தியமற்றதாக இருந்தது. பெண் துணையை பற்றிச் சொல்ல வேண்டுமானால் அது கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. சில பெண் இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிரிவு மிகவும் நாகரிகமானதாக இருந்ததாக தெரிகிறது. ஆனால் அதை நானே கண்டறிய நீண்ட காலம் ஆனது. ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான விகிதம் மிக அதிகமாக இருந்தது. மேலும் டேட்டிங் செய்த அந்த பெண்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வேறு ஒருவருடன் உறவில் இருந்தனர். வேலை நிமித்தமாக பிரதான இராணுவ தளத்தை விட்டு வெளியேற வேண்டிய நேரங்களைத் தவிர நாங்கள் படைவீரர் தங்குமிடங்களுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்தோம்.
நாங்கள் உள்ளூர்வாசிகளுடன் சமூக ரீதியாக பழக முடிந்தாலும் பெரும்பாலான சைப்ரஸ் பெண்கள் பாலியல் உறவுக்கு கிடைக்கக்கூடியவர்களாக அறியப்படவில்லை. ஆக அடிப்படையில் அந்த நேரத்தில் யாரையாவது முட்டாள் என்று அழைப்பது ஒரு அவமதிப்பு அல்ல, அது ஒரு உண்மை நிலை. தற்போதைக்கு நாங்கள் எல்லோரும் மிக பெரிய முட்டாள்களாகத்தான் இருந்தோம். ஆனாலும் ஒரு சாதகமான விஷயம் என்னவென்றால் வெளிநாட்டில் இருந்ததால் எங்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைத்தது. மதுபானமும் சிகரெட்டும் பங்கீடு செய்யப்பட்டாலும் வரி இல்லாமல் கிடைத்தன. மேலும் உள்ளூர் பீர், ஒயின் மற்றும் பிராந்தி மலிவாகவும் ஏராளமாகவும் கிடைத்தன. அதனால் பணி ஓய்வில் இருக்கும்போது எங்களின் மோசமான வாழ்க்கைச் சூழலை பெரும்பாலும் எங்களால் மறக்கடிக்க முடிந்தது. இலையுதிர் காலம் குளிர்காலமாகவும் குளிர்காலம் வசந்த காலமாகவும் மாறியது. எனக்கு 19 வயதானது. மெதுவாக, மிக மெதுவாக நிலைமைகள் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கின. எங்கள் நடமாட்டத்தின் மீதான சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படத் தொடங்கின. நாங்கள் தளத்தை விட்டு வெளியே செல்ல முதலில் பகல் நேரங்களில் மட்டும், பின்னர் மாலை நேரங்களில் அனுமதிக்கப்பட்டோம். இருப்பினும் இராணுவ காவல்துறையினரால் அமல்படுத்தப்பட்ட கடுமையான ஊரடங்கு உத்தரவுகள் நடைமுறையில் இருந்தன. அதன்படி நாங்கள் முதலில் இரவு காலை 10 மணிக்கும் பின்னர் இரவு காலை 11 மணிக்கும் இறுதியாக நள்ளிரவுக்கும் தளத்திற்குள் திரும்பி வரவேண்டியிருந்தது. இதன் பொருள் லிமாசோல் நகரின் பிரகாசமான விளக்குகள் மற்றும் சிற்றின்ப கூடங்களுக்குள் நாங்கள் துணிந்து செல்ல முடிந்தது. இப்போதெல்லாம் அது ஒரு பரந்து விரிந்த மாநகரமாக இருக்கிறது, ஆனால் அப்போது அது ஒப்பீட்டளவில் சிறியதாகவும் அடக்கமானதாகவும் இருந்தது. பல மாதங்களாக போராடிக் கொண்டிருந்த மதுக்கூடம் மற்றும் கேளிக்கை விடுதி உரிமையாளர்கள் நாங்கள் மீண்டும் புழக்கத்திற்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் நிறுவனங்களுக்கு எங்களை கவர அவர்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டனர். மகிழ்ச்சி நேரங்கள், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற இரவுகள், நேரடி இசைக்குழுக்கள், அவற்றில் சில நன்றாக இருந்தன, உண்மையில் பிற்காலத்தில் மிகவும் பிரபலமானவையாகவும் ஆகின. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிர்வாண நடன மங்கைகளை வழங்கிய மதுக்கூடங்களிலிருந்தே மிகவும் கவர்ச்சிகரமான சலுகை வந்தது. அந்த பெண்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டினராக இருந்தனர். மத்திய கிழக்கு அல்லது கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்த பலர் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இருந்தனர். அவர்கள் மிகவும் சுரண்டப்பட்டார்கள் என்று சொல்வது நியாயம்தான் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக அவர்கள் மேடையில் தங்கள் செயல்பாடுகளை முடித்தவுடன் வாடிக்கையாளர்களுடன் பழக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பதிலுக்கு அந்த வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் போலியான பானங்களை கொள்ளை விலையில் அவர்களுக்கு வாங்கிக் கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் வருமானம் நிச்சயமாக பெரும்பாலும் அந்த பெண்களுக்கே செல்லாமல் மதுக்கடை உரிமையாளர்களுக்கே சென்றது. ஆனால் எங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைத்தது, மேலும் வெறுமனே முறைத்து பார்ப்பதற்கும் அரட்டை அடிப்பதற்கும் மட்டுமே என்றாலும் ஒரு பெண் துணை இருப்பது நன்றாக இருந்தது. தகுந்த பரிசுத்தொகை ஈடாக மறைவான கைவேலைகள், வாய்வழி புணர்ச்சிகள் மற்றும் உண்மையான உடலுறவு கூட நடந்ததாக கதைகள் இருந்தன. முதலில் இந்த வதந்திகள் உண்மையா என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. கோடையின் நடுப்பகுதியில் ஒரு இரவு, வானிலை வறண்டு புழுக்கமாக, வெப்பநிலை 80 முதல் 90 டிகிரி வரை இருந்த நிலையில் நானும் எனது சக ஊழியரான கிறிஸும் கடற்கரையில் எங்கள் விடுமுறை நாளை கழித்த பிறகு மாலையில் நகரத்திற்குச் சென்றிருந்தோம். அங்குள்ள பல பிரபலமான கபாப் கடைகளில் ஒன்றில் நாங்கள் வயிறாரச் சாப்பிட்டோம். அங்கு நீங்கள் விரும்பும் அளவுக்கு கோக்கனெல்லி, ஒரு மிகவும் மோசமான சிவப்பு ஒயின் அருந்தவும் கிடைத்தது. சாப்பாட்டிற்கு பிறகு நாங்கள் பல பார்கள் மற்றும் கிளப்புகளுக்குச் சென்றோம். இறுதியில் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ட்ரீட் பாருக்குச் சென்று அறையின் பின்புறத்தில் ஒரு மேசையை பிடித்துக்கொண்டு நிகழ்ச்சியை ரசிக்கத் தயாரானோம். பிரபலமான பாடல்களுக்கு தனியாக பெண்கள் உடலை வளைத்து நெளித்து ஆடுவதும் ஸ்ட்ரிங் உள்ளாடைகளுடன் ஆடையை களைவதும் போன்ற சுவாரஸ்யமற்ற சில நிகழ்ச்சிகளை நாங்கள் அமர்ந்து பார்த்தோம். பின்னர் அவர்கள் கூட்டத்தினுடே நடனமாடி தங்கள் மார்பகங்களை தடவிக்கொண்டும் ஆண்களுக்கு அருகில் தூண்டும் விதமாக அசைந்து அவர்களை கிண்டல் செய்து கொண்டும் இருந்தனர். ஆனால் கண்டிப்பாக எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளவில்லை. பல மாதங்களாக கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட பிரம்மச்சரியத்திற்கு பிறகு இது கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது. எங்களில் பெரும்பாலானோருக்கு விரைப்புத்தன்மையை ஏற்படுத்த போதுமானதாக இருந்தது. குறைந்தபட்சம் எனக்கு அப்படித்தான் இருந்தது.
ஒருவேளை இந்த காட்சியை பார்த்து பின்னர் சுயின்பம் செய்து கொள்ளலாம். பிறகு அந்த இரவின் முக்கிய நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. சைப்ரஸில் இவர்களின் முதல் பருவத்திற்காக இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கும் நட்சத்திரக்குறி 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 பெண்கள். அவர்களின் உண்மையான பெயர் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் அல்லவா? ஆர்வம் தூண்டப்பட்டது. டோனா சம்மரின் கவர்ச்சியான பாடலான லவ் டு லவ் யூ பேபி இன் இசைக்கு 6 கவர்ச்சியான பொன்னிற நடனக் கலைஞர்கள் மேடைக்கு வந்து தங்கள் நடனத்தை தொடங்கினர். அது எந்த வகையிலும் பான்ஸ் பீப்பிள் அல்லது ஹாட் காசி போல இல்லை, தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. அவர்களின் நடனத்தின் தரத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. கிட்டத்தட்ட உடனடியாக அவர்கள் தங்கள் மெல்லிய ஒளிபுகும் ஆடைகளை களைந்து சிறிய உள்ளாடைகளைத் தவிர நிர்வாணமாக இருந்தனர். விரைவாக அந்த பெண்கள் ஜோடி சேர்ந்தனர். டோனா தாளத்திற்கு ஏற்ப முனகவும் புலம்பவும் அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டனர். தங்கள் மார்பகங்களை தேய்த்தனர், பிட்டங்களையும் தொடைகளின் உட்புறங்களையும் வருடினர். மேலும் அடிப்படையில் இசையின் தாளத்திற்கு ஏற்ப ஒருவரையொருவர் உரசிக்கொண்டனர். பாடல் அதன் உச்சத்தை அடைந்தபோது அந்த பெண்களும் உச்சத்தை அடைந்தனர். அது போலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உள்ளாடை அணிந்திருந்த தங்கள் மேடுகளை ஒன்றோடு ஒன்று தேய்த்து கொண்டும் மற்றவரின் மார்பகங்களை தடவிக்கொண்டும் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்து பின்னர் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து சரிந்தனர். என்னை பொறுத்தவரை அப்போது என் ஆண்குறி விரைத்து நின்றது. கால்சட்டையின் சௌகரியத்தை பேணுவதற்காக அதை கவனமாக சரிசெய்ய வேண்டியிருந்தது. பார்வையாளர்களிடையே நிலவிய திகைப்பான அமைதி. நடனக் கலைஞர்கள் தங்கள் அங்கிகளை எடுத்துக்கொண்டு மேடையிலிருந்து மதுக்கடையின் பின் அறைகளுக்கு விரைந்தபோது விரைவாக ஆரவாரமான கைதட்டலாக மாறியது. நானும் கிறிஸும் அந்தச் செயலை பற்றி விவாதித்தோம். அது எவ்வளவு வெளிப்படையாக இருந்தது என்று வியந்தோம். பின்னர் அது சைப்ரஸின் தளர்வான தரநிலைகளின்படியே கூட மிகவும் அதிகமாக இருப்பதாக கருதப்பட்டு ஓரளவு குறைக்கப்பட வேண்டியிருந்தது. நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது அவர்களிடம் எதிர்பார்க்கப்பட்டபடியே அந்த 6 பெண்களும் இப்போது மிகவும் கவர்ச்சியாக உடையணிந்து மதுக்கடையின் பின்புறத்திலிருந்து தோன்றினர். எங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அவர்களில் இருவர் நேராக எங்கள் மேசையை நோக்கி வந்தனர். அந்த முரட்டுத்தனமான கூட்டத்திற்கு மத்தியில் நாங்கள் அவர்களுக்கு பாதிப்பில்லாதவர்களாக தெரிந்திருப்போம் என்று நினைக்கிறேன். மேலும் எங்களுக்கு துணை வேண்டுமா என்று கேட்டனர். அதற்கு நாங்கள் வெளிப்படையாக ஆம் என்று சொன்னோம். அவர்கள் தங்களை பிப் மற்றும் பேட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர். புனைப்பெயர்கள், ஏனெனில் இப்போது அவர்களின் உண்மையான பெயர்கள் எனக்கு துளியும் தெரியாது. பீப் கிறிஸ்க்கு அருகிலும் பேட் எனக்கு அருகிலும் அமர்ந்தனர். சில நொடிகளில் எங்கிருந்தோ ஒரு பணியாளர் தோன்றினார். மேலும் நாங்கள் கட்டாய பானங்களுக்காக ஒரு பெரும் தொகையைச் செலுத்தினோம். அந்த இருவரும் அச்சு அசலாக ஒருவரை ஒருவர் ஒத்திருந்தனர். 20களின் ஆரம்பம் முதல் நடுப்பகுதி வரையிலான வயது, பொன்னிற முடி, ஒருவேளை செயற்கை முடியாக இருக்கலாம். நடுத்தர உயரம், நெகிழ்வான கட்டுக்கோப்பான நடனக் கலைஞர்களுக்கே உரிய உடலமைப்பு, பெரிய ஆனால் பிரம்மாண்டமாக இல்லாத உறுதியான தோற்றமுடைய மார்பகங்கள் உட்பட. பேட் தனது இறுக்கமான ஹால்டர் நெக் மேலாடைக்கு கீழே உள்ளாடை அணியவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது, ஏனெனில் அவளது முலைக்காம்புகள் எடுப்பாகவும் பெருமையாகவும் வெளியே தெரிந்தன. சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் இருவரையும் கிட்டத்தட்ட நிர்வாணமாக பார்த்திருந்ததால் இப்போது அவர்களை அப்படி கற்பனை செய்யாமல் இருப்பது கடினமாக இருந்தது. நான் ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்துவதில் சிறந்தவள் அல்ல. மேலும் எனது காம எண்ணங்கள் வழக்கத்தை விட அதிகமாக என்னை தடுத்தன. இது சரியாக போகவில்லை. நல்லவேளையாக கிறிஸ்ஸிடம் சரளமாக பேசும் திறமை இருந்தது. அவன் தயக்கத்தை உடைத்து உரையாடலை தொடங்கினான். அவர்கள் இங்கிலாந்தில் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள்? அவர்கள் ஜியோர்டிஸ் என்று தெரியவந்தது. அவர்கள் எவ்வளவு காலமாக இங்கே இருக்கிறார்கள்? எவ்வளவு காலம் தங்கப் போகிறார்கள்? அவர்களை சைப்ரஸுக்கு வரத் தூண்டியது எது? பணம். மரியாதை நிமித்தமாக அவர்கள் எங்களை பற்றியும் விசாரித்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அதில் அக்கறை இல்லை. அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் மட்டுமே இருந்தார்கள். கிறிஸ்பீப்புடன் பேச தீவிரமாக முயன்றதால் பணப்பையை காலி செய்யும் அளவுக்கு மீண்டும் ஒரு சுற்று பானங்கள் வாங்கப்பட்டன. ஆனால் அவள் மிகவும் முகம் சுளித்துக் கொண்டிருந்தாள்.
சிறிது துருவி விசாரித்த பிறகு தனது தற்போதைய நிலையில் தனக்குச் சிறிதும் மகிழ்ச்சியில்லை என்பதை அவள் ஒப்புக்கொண்டாள். ஆடை களைவதில் அவளுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை, அது அவளுக்கு பழகிவிட்டது. ஆனால் அவள் சொன்னது போல பார்த்தளத்தில் தன்னை ஒரு விலைமகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவாள் என்பதை அவள் உணரவில்லை. அவள் நியூகாசிலில் உள்ள தன் வீட்டிற்குச் செல்ல விரும்பினாள். ஆனால் அது தன் சக ஊழியர்களை ஒரு கடினமான நிலையில் விட்டுவிடும் என்பதை அறிந்திருந்தாள். ஏனெனில் 6 பேர் கொண்ட குழுவாக அவர்களை பணியமர்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருந்தன. எனவே அவர்களின் நன்மைக்காக அவள் அங்கே பொறுத்து கொண்டிருந்தாள். மறுபுறம் பேட் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். பணம் நன்றாக இருந்தது. அவர்கள் லிமாசோல் மட்டுமின்றி நிகோசியா, பாஃபோஸ் மற்றும் லார்னாகா போன்ற பல இடங்களிலும் தங்குவார்கள். அதனால் நாட்டை நன்றாகச் சுற்றி பார்க்க முடியும். கடற்கரைகள் அருமையாக இருந்தன. விடுமுறை நாட்களில் இரவு வாழ்க்கையும் அப்படித்தான். மேலும் அவளால் நல்ல டிப்ஸ் சம்பாதிக்க முடியும். அந்த வார்த்தையை கேட்டதும் என் காதுகள் கூர்மையாயின. முன்னதாக குடித்த உயினாலும் அதைத் தொடர்ந்து பல பார்களுக்குச் சென்றதாலும் அதற்குள் நான் நன்றாக குடித்துவிட்டேன். எனக்கு தெரிவதற்குள் டிப்ஸா, உன் நடனத்திற்கா என்பது போன்ற ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை உளறிவிட்டேன். சற்றும் கலங்காமல், பாட், ஒரு மாதிரிதான். நீ எனக்கு டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறாயா என்று பதிலளித்தாள். நான் ஆம் என்று தலையசைத்தேன். மேலும் தயங்காமல் அவள் எழுந்து பாரின் முன் கதவை நோக்கிச் சென்றாள். என்னை பின்தொடரும்படி சைகை காட்டினாள். நானும் பின்தொடர்ந்தேன். அப்படியானால் அந்த விவரங்கள் உண்மையாகத்தான் இருந்தன. டிப்ஸ் மூலம் தனியார் நடன நிகழ்ச்சிகளை வாங்க முடியும். பாட் என்னை பாரின் பின்புறம் அழைத்துச் சென்றாள். அது ஒரு சேமிப்பு கிடங்கு போல தோன்றியது. அதில் உபரி மேசைகள், நாற்காலிகள் மற்றும் பிற பார் உபகரணங்கள் நிரம்பி வழிந்தன. திரும்பி பார்க்கும்போது நான் மிகவும் முட்டாள்தனமாக நடந்து கொண்டிருக்கிறேன். நான் எளிதாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம், தாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இதைவிட மோசமான ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் மது என் மூளையின் பெரும்பகுதியை மழுங்கடித்திருந்தது. மீதமிருந்த அந்தச் சிறிய தெளிவான பகுதியும் இப்போது என் ஆண்குறியில்தான் மையமாக இருந்தது. நான் அதிர்ஷ்டசாலி. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் ஒரு பரிசுத்தொகை பேரம் பேசப்பட்டது. அதற்குள் என் பணப்பையில் இருந்த பணம் பெருமளவு தீர்ந்துவிட்டதால் அவள் செய்யவிருந்த நடனம் மிகவும் குறைவாகவே இருந்தது. பாட் என்னை அங்கிருந்த காலி நாற்காலிகளில் ஒன்றில் அமர வைத்து என் கால்சட்டையின் பொத்தான்களையும் ஜிப்பையும் கழற்றினாள். நான் என் பின்புறத்தை உயர்த்தி கால்சட்டையையும் உள்ளாடையையும் கணுக்கால் வரை இறக்கினேன். அந்த நெருக்கடியான இடத்தில் பாட் என் முழங்கால்களுக்கு இடையில் மண்டியிட்டு என் ஆண்குறியை கையில் எடுத்தாள். நான் ஏற்கனவே முழு விரைப்புடன் கசிந்து கொண்டிருந்ததால் அவள் மெதுவாக என் நுனித்தோலை மேலும் கீழும் அசைக்கத் தொடங்கி என் இயற்கையான மசகு திரவத்தை வீங்கியிருந்த ஆண்குறியின் நுனியில் பரப்பினாள். அவள் என் ஆண்குறியுடன் வேலை செய்து கொண்டிருந்தபோது பாட் தன் மற்றொரு கையால் தன் கழுத்துக்குப் பின்னால் சென்று தன் கழுத்துப்பட்டையின் முடிச்சை அவிழ்த்து மீண்டும் எனக்காக தன் விரைத்த காம்புகளுடைய முலைகளை விடுவித்தாள். நான் அவளை தடவ கையை நீட்டினேன். ஆனால் அவள் என் கையை தட்டிவிட்டாள். என்னால் பார்க்க முடிந்தது, ஆனால் தொட முடியவில்லை. அதற்காக நான் போதுமான அளவு பரிசு கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் இல்லாமல் நான் நீண்ட காலமாக இருந்ததால் என்னால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். நான் முழுமையாக தெளிந்த நிலையில் இருந்திருந்தால் ஒருவேளை ஏற்கனவே என் விந்தை பீச்சியடித்திருப்பேன். ஆனால் மது என் உணர்வுகளை சற்று மழுங்கடித்துக் கொண்டிருந்தது. என் பணத்திற்கு ஏற்ற பலனை பெற முடிந்தவரை தடுத்து நிறுத்த நான் உறுதியாக இருந்தேன். ஆனால் சில நிமிடங்கள் அவள் எனக்கு கைப்பழக்கம் செய்து படிப்படியாக வேகத்தை அதிகரித்து கொண்டே சென்ற பிறகு என் உச்சக்கட்டம் நெருங்கிவிட்டது போல் உணர்ந்தேன். உண்மையில் நான் பாட்டிற்கு எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என் மூளை குழப்பத்தில் அது எனக்கு தோன்றவே இல்லை. என்ன நடக்கிறது என்பதை என்னால் கட்டுப்படுத்த முடியாத வரை நான் அடக்கிக் கொண்டே இருந்தேன். பின்னர் வெடிப்பது போல் விந்தை பீச்சியடித்தேன். என் முதல் விந்து அவள் கன்னத்தில் பட்டதால் அவள் தலையை உயர்த்தி திருப்பிக் கொண்டாள். ஆனாலும் அவள் இருந்த நிலையும் இட நெருக்கடியும் அவளை நகரவிடாமல் தடுத்ததால் என் மீதமுள்ள விந்து துளிகள் அவளது நிர்வாண மார்பிலும் மார்பகங்களிலும் விழுந்தன. இப்படி அவள் மீது நான் விந்து விட்டது பேட்டிற்கு சற்றும் பிடிக்கவில்லை. அதனால் அவள் சுருக்கமாக என்னை கண்டித்தாள். ஆனாலும் அதை ஒரு பெரிய பிரச்சினையாக ஆக்கவில்லை.
அவள் எழுந்து தனக்கு பின்னால் இருந்த அலமாரியில் இருந்த துணி நாப்கின்களின் ஒரு கட்டை எடுத்து அதில் 2 பயன்படுத்தி என் விந்துவை தன் மார்பகங்களிலிருந்து துடைத்தாள். அப்படிச் செய்யும்போது தன் அங்கங்களை எனக்குச் சீண்டும் விதமாக மீண்டும் ஒருமுறை காட்டினாள். பிறகு அவற்றை மீண்டும் தன் மேலாடைக்குள் திணித்து அதை முடிச்சிட்டு கதவை நோக்கிச் சென்றாள். இப்போது யோசித்துப் பார்க்கையில் அந்த முதல் துளிக்குப் பிறகு அவள் ஏன் என் ஆண்குறியை அவளிடமிருந்து விலக்கி வைக்கவில்லை என்று தோன்றியது. ஒருவேளை அவள் சொன்னது போல் அந்த முத்து மாலையை அவள் அவ்வளவாக விரும்பவில்லை போலும். நான் சிறிது நேரம் அமர்ந்து அந்த கைவேலையிலிருந்து மீண்டு வந்தேன். பல மாதங்களுக்குப் பிறகு சுய தூண்டுதலின்றி நான் அடைந்த முதல் உச்சக்கட்டம் அது. நான் அமைதியாகவும் மன அழுத்தம் குறைந்தும் உணர்ந்தேன். நான் சிறிது நேரம் தூங்கிவிட்டேன் போலும். திடுக்கிட்டு எழுந்தபோது என் கால்சட்டை இன்னும் கணுக்காலில் தொங்கிக் கொண்டிருந்தது. என் கைக்கடிகாரத்தை பார்த்தபோது நான் விரைவில் ஊரடங்கு உத்தரவை மீறப் போகிறேன் என்பதை உணர்ந்தேன். அதனால் அவசரமாக என்னைச் சரிசெய்து கொண்டு மீண்டும் பாருக்குள் சென்றேன். நிகழ்ச்சி முடிந்துவிட்டது. அதற்குள் பார் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. கிறிஸை காணவில்லை. அடுத்த நாள் நான் அவனிடம் பேசியபோது அவன் பிப்புடன் உறவு கொள்ளும் நம்பிக்கையில் அவளை பெண்களின் தங்குமிடத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் ஆனால் அவர்கள் அங்கு சென்றதும் அவள் அவனை நிராகரித்துவிட்டதாகவும் கூறினான். நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் அவன் தனியாகவே தனது படைவீட்டிற்கு திரும்பிச் சென்றுவிட்டான். நான் எப்படியோ ஒரு டாக்ஸியை பிடித்து என் பணப்பையிலிருந்த கடைசி பணத்தையும் செலவழித்து திரும்பி வந்தேன். சம்பள நாள் வரும் வரை வரவிருக்கும் 2 வாரங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அன்றைய மாலை நிகழ்வுகளைப் பற்றி யோசித்தேன். நான் ஒரு பாலியல் சேவைக்காக பணம் கொடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு மெல்ல மெல்ல புரியத் தொடங்கியது. பிப் மிகவும் சுருக்கமாகச் சொன்னது போல பேட் பணத்திற்காக ஆடை களைவதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் தன்னை ஒரு விலைமகளாகவும் ஆக்கிக் கொண்டிருந்தாள். மேலும் என்னிடம் பணம் இருந்திருந்தால் அது வெறும் கைவேலையை விட மேலானதாக இருந்திருக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அடிப்படையில் அவள் ஒரு பாலியல் தொழிலாளி பகுதி நேரமாக இருந்தாலும் கூட. நான் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டுமா? ஏன் கொள்ள வேண்டும்? யாரும் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய கட்டாயப்படுத்தப்படவில்லை. நாங்கள் சம்மதித்த வயது வந்தவர்கள். உண்மையான தூண்டுதல் எதுவும் இல்லை. ஒரு எளிய பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் செய்யப்பட்டது. யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. இருப்பினும் அடுத்த நாள் தெளிவான நிதானமான வெளிச்சத்தில் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் என்னை நானே சிக்க வைத்துக்கொண்டேன். இல்லை, இனி எனக்கு விபச்சாரிகள் வேண்டாம். அந்த வாக்குறுதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நீண்ட வெப்பமான கோடை அதே அளவு இதமான இலையுதிர்காலமாக மாறியது. நாங்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்தோம். அதைவிட கடினமாக விளையாடினோம். தீவின் அரசியல் பிரிவினை சகித்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பகைமை ஏற்படுவதற்கான ஆபத்து ஏறக்குறைய மறைந்துவிட்டது. எங்கள் வாழ்க்கை மேலும் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. ஊரடங்கு உத்தரவுகள் கைவிடப்பட்டன. அதாவது சில விதிவிலக்குகளுடன். துருக்கிய ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் பசுமை கோட்டை எங்களால் நிச்சயமாக கடக்க முடியவில்லை. நாங்கள் விரும்பியபடி வந்து செல்ல சுதந்திரம் பெற்றோம். மேலும் துணையுடன் கூடிய தபால் சேவைகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன. குடும்பங்கள் திரும்பி வந்ததால் தனியறை தங்குமிடங்களுக்கான தேவைகள் குறையத் தொடங்கின. நாங்கள் இன்னும் கூட்ட நெரிசலில் இருந்தோம். ஆனால் நான் வந்தபோது இருந்த அளவுக்கு பெரிதாக இல்லை. இதன் காரணமாக சர்வீஸ் பிராட்ஸ் எனப்படும் திருமணமான இராணுவ வீரர்களின் 10 வயது மகன்களும் மகள்களும் தோன்றினர். ஆனால் அதை பற்றி பிறகு பார்க்கலாம். ஊரடங்கு நீக்கப்பட்டதால் நகரத்தில் உள்ள இரவு விடுதிகளும் தங்கள் திறந்திருக்கும் நேரத்தை நீட்டித்தன. பெரும்பாலும் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களும் சில பெண்களும்தான் அங்கு அடிக்கடி சென்றனர். அவர்கள் அதிக பெண் வாடிக்கையாளர்களை ஈர்க்க மிகவும் முயற்சி செய்தனர். ஆனால் முக்கியமாக அவை எங்களைப் போன்ற ஆண்களுக்கு வேலை நேரம் முடிந்த பிறகு மது அருந்தும் இடங்களாகவே இருந்தன. NAFI மற்றும் யூனிட் பார்கள் மூடிய பிறகு நாங்கள் டாக்ஸிகளில் ஏறி நகரத்திற்குச் செல்வோம். நாங்கள் இன்னும் எப்போதாவது ஸ்ட்ரிப் பார்களுக்குச் செல்வோம். ஆனால் பிப் மற்றும் பேட்டின் குழுவினர் தங்கள் நிகழ்ச்சிகளை நீண்ட காலத்திற்கு முன்பே முடித்துவிட்டனர். இப்போது அவர்கள் தங்கள் தொழிலை இங்கிலாந்திலோ அல்லது உலகின் வேறு எங்காவது செய்து கொண்டிருக்கலாம்.
ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் சில இடங்களில் நேரத்தைச் செலவழித்த பிறகு நாங்கள் மூவரும் ஸ்ட்ரிப் பாரில் அமர்ந்து எங்கள் பானங்களை மெதுவாக அருந்திக் கொண்டிருந்தோம். அன்றைய நிகழ்ச்சிகள் முடிந்துவிட்டன, மேலும் அவை அவ்வளவு சிறப்பாகவும் இல்லை. அடுத்து எங்கே செல்வது என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் குடிப்பழக்க நண்பர்களில் ஒருவரான ஃபில், நாம் ஏன் அந்த சதுக்கத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது என்று யோசனை தெரிவித்தார். ஃபில் குறிப்பிடுவது ஹீரோஸ் சதுக்கத்தைத்தான். உண்மையில் சில காரணங்களுக்காக அந்த இடத்திற்குள் செல்ல எங்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை. முதலாவதாக அது ஒரு பாதுகாப்பு அபாயம். ஏனெனில் 1950 களில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி 1962 இல் சைப்ரஸின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்த சைப்ரஸ் தேசியவாத அமைப்பான EUKAவுடன் அதற்கு தொடர்பு இருந்தது. குறிப்பாக புத்துயிர் பெற்ற அமைப்பின் உறுப்பினர்கள் அந்த சதுக்கத்திற்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். இரண்டாவதாக, ஒருவேளை மிகவும் பொருத்தமான காரணம் என்னவென்றால் அந்த சதுக்கம் லிமாசோலின் சிவப்பு விளக்கு பகுதியின் மையமாக இருந்தது. அது அதன் தரக்குறைவான இரவு வாழ்க்கை, போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாலியல் தொழிலாளர்களுக்காக பெயர் பெற்றது. அங்கே சில சூடான கேபரே நிகழ்ச்சிகள் இருப்பதாக கூறப்பட்டது. அவை முன்பு குடும்ப நிகழ்ச்சிகளாக இருந்தன, ஆனால் சமீபத்தில் பெரியவர்களுக்கு மட்டும் என மாற்றப்பட்டிருந்தன. அனுமதி மறுக்கப்பட்டதோ இல்லையோ, அதன் நன்மை தீமைகள் பற்றிய ஒரு சிறிய விவாதத்திற்குப் பிறகு நாங்கள் அங்கு செல்ல முடிவு செய்து எங்கள் பானங்களை முடித்துவிட்டு ஒரு டாக்ஸியை அழைத்தோம். சதுக்கத்தில் உள்ள ஒரு நல்ல இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லும்படி அவரிடம் கேட்டபோது அவர் முதலில் தயங்கினார். உண்மையில் எங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. எங்களை ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் பிடிபட்டால் அவர் SBAவில் செயல்படுவதிலிருந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படலாம். அது அவருக்கு ஒரு பெரிய நிதி இழப்பாக இருக்கும். ஆனால் மிக நல்ல டிப் கிடைக்கும் என்ற வாக்குறுதி அவரை சம்மதிக்க வைத்தது. அதன்பின் நாங்கள் களத்தில் இறங்கினோம். கேட்டபடியே அவர் எங்களை ஒரு கேபரே பாரில் இறக்கிவிட்டார். எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் அது அநேகமாக பெயர் போன கிட்கேட் கிளப்பாக இருக்கலாம். நாங்கள் நுழைவுக் கட்டணத்தை செலுத்தி ஒரு காலி மேசையை கண்டுபிடித்து விலை உயர்ந்த பானங்களை ஒரு சுற்றுக்கு ஆர்டர் செய்தோம். உடனடியாக அந்த பார் பெண்கள் மலத்தின் மீது மொய்க்கும் ஈக்களைப் போல எங்களைச் சூழ்ந்து கொண்டனர். ஆனால் நாங்கள் இப்போது அந்த விளையாட்டில் ஈடுபடவில்லை. நீண்ட வாக்குவாதத்திற்குப் பிறகு அவர்கள் இறுதியில் எங்களை கைவிட்டனர். நாங்கள் நிம்மதியாக நிகழ்ச்சியை பார்க்கும்படி விட்டுச் சென்றனர். நிகழ்ச்சிகள் பரவாயில்லை என்ற அளவில் இருந்தன. சில பாடகர்கள் கிரேக்க மற்றும் பிரபலமான ஆங்கில மொழி பாடல்களின் கலவையை பாடிக்கொண்டிருந்தனர். மேலும் வழக்கம் போல ஆடை களைபவர்களும் மேலாடையற்ற நடனக் கலைஞர்களும் இருந்தனர். உண்மையைச் சொல்லப்போனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் என்று தெரியவில்லை, ஆனால் அவர்கள் எங்கள் சாதாரண ஆடை களைதல் கூடத்தில் உள்ள பெண்களை விட அதிக பாலியல் கவர்ச்சி கொண்டவர்களாக இல்லை. உண்மைதான், ஓரிருவர் முழு நிர்வாணமாகத் தோன்றினர். அது எங்களுக்கு மேலும் வேண்டும் என்ற ஏக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த பெண்களை யாராலும் தொட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். விரைவில் முடிவில்லாதது போல் தோன்றிய நிர்வாண மார்பகங்கள் மற்றும் பிட்டங்களின் அணிவகுப்பு கூட சலிப்பை ஏற்படுத்தியது. மேலும் பானங்கள் அதிக விலையாக இருந்தன. எனவே நாங்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு என்ன இருக்கிறது என்று பார்க்க முடிவு செய்தோம். நாங்கள் சதுக்கத்தைச் சுற்றித் திரிந்தோம். புகழ்பெற்ற ரியால்டோ திரையரங்கை கடந்து பாலியல் தொழிலாளிகள் இயங்கும் பக்கத் தெருக்களுக்குள் நுழைந்தோம். வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் தயாராக இருப்பதை குறிக்க சிவப்பு விளக்குகளுக்கு பதிலாக மஞ்சள் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன. பல முகவரிகளில் எங்களை உள்ளே வரச் சொல்லி ஆசை காட்டினார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து நடந்து சென்று ஒரு நடைபாதை மதுக்கடையை கண்டுபிடித்தோம். அங்கு நாங்கள் அனைவரும் ஒரு பாட்டில் கியோ பீர் ஆர்டர் செய்தோம். நாங்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தபோது ஏராளமான தரகர்களும் போதைப்பொருள் வியாபாரிகளும் எங்களை அணுகி எங்கள் பணத்தை பறிக்க முயன்றனர். ஒருவர் தவிர மற்ற அனைவரும் மறுத்துவிட்டனர். நடுத்தர வயது சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் எங்களை அணுகி மிகவும் நல்ல, மிகவும் சுத்தமான பெண்களிடம் எங்களை அழைத்துச் செல்வதாக கூறினார். குழுவின் மூன்றாவது உறுப்பினரான மேக்ஸ் எதிர்பாராத விதமாக, போகட்டும் நண்பர்களே,
இதற்காகத்தானே நாம் இங்கு வந்தோம், இல்லையா? உடலுறவு கொள்ள யார் தயார் என்று கூச்சலிட்டார். நானும் ஃபிலும் ஒருவரையொருவர் கேள்விக்குறியாக பார்த்து கொண்டோம். அந்த யோசனையை கேட்டு நான் திகைத்து போனேன். ஆனால் அவன் தோள்களை குலுக்கிவிட்டு மேக்ஸிடம் சரி என்று தலையசைத்தான். பாட்டுடனான எனது அனுபவத்தை நினைவுகூர்ந்ததால் மீண்டும் அதற்காக பணம் கொடுக்கும் எண்ணம் எனக்குச் சங்கடமாக இருந்தது. அதனால் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் மற்ற இருவரும் அந்த தரகரை பின்தொடர எழுந்தபோது அந்த மோசமான பகுதியில் தனியாக இருக்கும் எண்ணம் எனக்கு இன்னும் சங்கடமாக இருந்தது. அதனால் அவர்களை பின்தொடர்வதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. அந்த தரகர் எங்களை மீண்டும் பிரதான சதுக்கத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் மற்றொரு பக்கத் தெரு வழியாக ஒரு தனியார் இல்லம் போல தோற்றமளித்த ஒன்றின் வாசலுக்கு அழைத்துச் சென்றார். அவர் கதவை திறந்து எங்களை ஒரு குறுகிய தாழ்வாரம் வழியாக 3 அல்லது 4 பக்கக் கதவுகளை கடந்து ஒரு வெறுமையான அறைக்குள் அழைத்துச் சென்றார். அங்கே அரை டஜன் பிளாஸ்டிக் நாற்காலிகளும் பல சாம்பல் தட்டுகள் நிரம்பி வழிந்த ஒரு காபி மேசையும் இருந்தன. காத்திருப்பு அறையா? அவர் நாங்கள் வந்த வழியே திரும்பிச் சென்றுவிட்டார். கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் பக்கக் கதவுகளில் ஒன்றின் அருகே நின்று கிரேக்க மொழியில் ஒரு விரைவான வேகமான உரையாடலை நடத்தினார். ஐயோ, நான் ஒரு பொறியில் ஒரு விபச்சார விடுதியில் மாட்டிக்கொண்டேன். இதிலிருந்து நான் எப்படி வெளியேறப் போகிறேன்? நான் மேக்ஸ் மற்றும் ஃபில் ஆகியோரிடம் என் ஆட்சேபனைகளை தெரிவிக்க முயன்றேன். சில மட்டமான சாக்குப்போக்குகளைச் சொன்னேன். தங்குமிடத்திற்கு திரும்பிச் செல்ல மட்டுமே பணம் இருப்பதால் வறுமையை காரணம் காட்டவும் முயன்றேன். ஆனால் அது உடனடியாக எனக்கு எதிராகவே திரும்பியது. ஏனெனில் அவர்கள் இருவரும் கட்டணத்தைச் செலுத்துவதற்காக ஒரு சப்பை என் கைகளில் திணித்தனர். சில கணங்களுக்குப் பிறகு பக்கக் கதவுகளில் ஒன்று திறந்து 2 பெண்கள் வெளியே வந்தனர். என் உயிர் அதை பொறுத்திருந்தாலும் இப்போது அவர்களைப் பற்றி என்னால் விவரிக்க முடியாது. சில சம்பிரதாயமான பேச்சுக்கள் பரிமாறப்பட்ட பிறகு அவர்களை வரவேற்க நின்றிருந்த மேக்ஸ் மற்றும் ஃபில் ஆகியோரின் கைகளை பிடித்து அவரவர் அறைகளுக்கு அழைத்துச் சென்றனர். இறுதியில் நான் தனியாக விடப்பட்டிருந்தேன். ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களுக்குப் பிறகு மற்றொரு கதவு திறந்தது. என் லேடி என்னை தேடி வந்தாள். நான் அவளுக்கு பணம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு அறியப்படாத சக்தி என்னை அங்கேயே கட்டி வைத்திருந்தது. பெரும்பாலும் என் ஆண்குறிதான் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அவள் என்னை அழைக்கும் விதமாக புன்னகைத்தாள். பொறி விரிக்கப்பட்டது. அந்த நொடியில் நான் எங்கும் செல்லப் போவதில்லை. ஒரு பாலியல் தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய என் முன்முடிவுகள் என்னவென்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. பிரிட்டி வுமன் படத்தில் வரும் ஜூலியா ராபர்ட்ஸ் போல அவள் இல்லை. உண்மையில் அவள் அதற்கு நேர் எதிரானவள். அவள் மிகவும் சிறியவள். வெறும் கால்களில் 5 அடி கூட இருக்க மாட்டாள். அது உண்மைதான். லேடிக்கு ஒரு வழக்கமான மத்திய தரைக்கடல் தோற்றம் இருந்தது. ஆலிவ் நிற சருமம், கருமையான கண்கள், எடுப்பான கன்ன எலும்புகள் மற்றும் தோள்களுக்கு கீழே தளர்வாக விடப்பட்ட கிட்டத்தட்ட கருமையான கூந்தல். அவளது மெல்லிய இடுப்பு பெண்மை நிறைந்த இடுப்பு பகுதிக்கு மேலே அமைந்திருந்தது. அதன் மீது தளர்வான தொடை வரை நீண்ட பாவாடை தொங்கியது. அதிலிருந்து அழகான ஆனால் குட்டையான கால்கள் வெளிப்பட்டன. ஆனால் இடுப்புக்கு மேலேதான் என் கண்கள் நிலைத்தன. பாவாடையின் இடுப்பு பட்டையில் செருகப்பட்டிருந்த சாதாரண குட்டை கை கொண்ட பொத்தான் வைத்த ரவிக்கை அவளது மார்பகங்களை அடக்க போராடிக் கொண்டிருந்தது. மிக பெரிய மார்பகங்கள். அவை சரிகை வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளை நிற உள்ளாடைக்கு மேலே புடைத்து கொண்டு ஒருவன் மகிழ்ச்சியாக இறக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்கியிருந்தன. அந்தச் சூழலும் அவளது மார்பகங்களின் காட்சியும் என்னை வாயடைக்கச் செய்திருந்தன. இல்லை, அதைவிட மோசமாக நான் முற்றிலும் பீதியடைந்திருந்தேன். அவள் என்னிடம் ஒரு முறை 2 முறை பேசினாள். அவள் வார்த்தைகள் என் காதில் விழவில்லை. அவள் என் பயத்தையும் தயக்கத்தையும் உணர்ந்து புன்னகைத்து மென்மையாக என் கையை தன் கையில் எடுத்தாள். பரவாயில்லை என்று அவள் மென்மையாக கூறினாள். நாம் இதைச் செய்யலாம். நாம் இதை ஒன்றாகச் செய்யலாம். இது ஒரு பிரச்சனையல்ல. அவள் எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அவள் உச்சரிப்பு பிழையுடன் இருந்தாலும் மிகச் சரியான ஆங்கிலம் பேசினாள். மென்மையாக இழுத்து அவள் என்னை அவளது அறைக்கு அழைத்துச் சென்றாள். நான் மௌனமாக அவளை அவ்வாறு செய்ய அனுமதித்தேன்.
மீண்டும், நான் என்ன எதிர்பார்த்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் கண்டது அதுவல்ல. ஆம், அந்த அறை எளிமையாகத்தான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அது பார்ப்பதற்கும் மணப்பதற்கும் சுத்தமாக இருந்தது. ஒரு சிறிய இழுப்பறை பெட்டியின் இருபுறமும் 2 சாய்வு நாற்காலிகள் இருந்தன. மேலும் கதவுக்கு எதிரே இருந்த சுவரில், நான் நினைக்கிறேன், அது ஒரு கட்டாய இரட்டை படுக்கை. படுக்கை நேர்த்தியாக விரிக்கப்பட்டிருந்தது. படுக்கை விரிப்புகள் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்பட்டன. நீங்கள் ஒரு விபச்சாரியுடன் உடலுறவு கொள்ளப் போகிறீர்கள் என்றால், இதைவிட மோசமான இடங்கள் இருப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அந்த நிகழ்வின் வணிக பகுதி உடனடியாக முடிக்கப்பட்டது. என் பணம் காணாமல் போனதை நான் உணரும் முன்பே அது எடுத்துச் செல்லப்பட்டது. பரிசுத்தொகையின் சரியான அளவு எனக்கு நினைவில்லை, ஆனால் அதை கருத்தில் கொள்ளும்போது அது கேலிக்குரிய வகையில் மிகக் குறைவாக இருந்தது என்பது மட்டும் எனக்கு நினைவிருக்கிறது. அது முடிந்ததும் நிகழ்வின் இன்ப பகுதி தொடங்கியது. எந்த முன்னுரையும் இருக்கப் போவதில்லை. நேரம் பொன் போன்றது என்று நினைக்கிறேன். லேடி என் முன் வந்து நின்றபோது நான் இலை போல நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் இன்னும் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் அவள் என் ஆடைகளை களையத் தொடங்கியபோது என்னிடம் இதமான வார்த்தைகளை காதில் சொன்னாள். மீண்டும், நான் அந்த வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கவில்லை, ஆனால் அவளுடைய குரலின் ஓசை என்னை ஆஸ்வாசப்படுத்தத் தொடங்கியது. சில கணங்களில் நான் நிர்வாணமாக இருந்தேன், மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தேன். அப்போது என் விரைத்த ஆண்குறி எனக்கு முன்னால் நீட்டிக்கொண்டிருந்தது. என் ஆடைகளை நாற்காலிகளில் ஒன்றின் மீது விரித்த பிறகு லேடி என் அருகில் வந்து ஒரு கையை என் தோளில் வைத்து மறு கையால் என் துடிக்கும் ஆண்குறியை பற்றினாள். அது என்னை நடுங்க வைத்தது. முற்றிலும் உள்ளுணர்வு மற்றும் தசை நினைவாற்றலின் அடிப்படையில் நான் அவளை நோக்கிச் சாய்ந்து முத்தமிட முயன்றேன். அதற்கு அவள் முத்தமிடக்கூடாது என்று மற்றொரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாள். ஒரு புதியவரின் தவறு, நான் தகுந்த முறையில் கண்டிக்கப்பட்டேன். ஆனால் அதற்கு ஈடாக லேடி மெதுவாக என் ஆண்குறியை தேய்க்கத் தொடங்கினாள். நுனித்தோலை முன்னும் பின்னுமாக அசைத்தாள். சில கணங்கள் எனக்கு சுயின்பம் செய்த பிறகு லேடி என்னை படுக்கையை நோக்கித் தள்ளி படுத்துக்கொண்டு மகிழுமாறு சொன்னாள். அவள் தனது மேலாடை, பாவாடை மற்றும் உள்ளாடையை கழற்றினாள். மார்பக கச்சையை மட்டும் கழற்றவில்லை. அது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. அவள் என் வலதுபுறம் படுக்கையில் மண்டியிட்டு என் ஆண்குறி இன்னும் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மீண்டும் தன் கையால் சில முறை தடவினாள். என் உள்ளுக்குள் இருந்த குழப்பத்தையும் மீறி அதில் எந்த பயமும் இல்லை. அது விரைப்பாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. தனக்கு என்ன வேண்டும் என்பது அதற்கு தெரியும் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் நான் இன்னும் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் இறுதியில் என் ஆண்குறி வென்றது. என் மீது சாய்ந்து ஒரு கணம் தன் மார்பகங்களை என் இடுப்பில் அழுத்தமாக அழுத்தியபடி அந்த பெண்மணி இரவு மேசையிலிருந்து ஒரு ரப்பரையும் ஒரு குழாய் மசகு ஜல்லியையும் எடுத்தாள். நான் அந்த தடுப்பு பொருளை எடுக்க கையை நீட்டினேன். ஆனால் அவள் என் கையை தட்டிவிட்டு அந்த ஃபாயில் உறையை திறந்து என் விரைத்த ஆண்குறியின் நீளத்திற்கு அந்த ரப்பரை உருட்டினாள். அது தன் சொந்த நலனுக்காக தனிப்பட்ட முறையில் சரியாக பொருந்தியுள்ளதா என்பதை அவள் உறுதிப்படுத்த விரும்புகிறாள் என்று நான் யூகித்தேன். ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு பெண் எனக்காக அப்படிச் செய்யும்போது அது எனக்கு எப்போதுமே மிகவும் கிளர்ச்சியூட்டுவதாக இருந்திருக்கிறது. அது சரியாக பொருந்தியதும் அவள் தாராளமாக மசகு ஜல்லியை என் ரப்பர் போர்த்திய ஆண்குறியின் மீது பிழிந்து அதைச் சுற்றிலும் தாராளமாக பரப்பினாள். அது மற்றொரு அற்புதமான உணர்வு. தன் முயற்சியில் திருப்தியடைந்ததும் அவள் ஒரு காலை தூக்கி தட்டையாக வைத்து மீதமுள்ள ஜல்லியை தன் பெண்குறியின் மீது மசாஜ் செய்தாள். அந்த பெண்மணி பாதி குந்திய நிலையில் இருந்ததால் அவளது வெளி இதழ்கள் விரிந்து அவளது பெண்குறி இதழ்களையும் யோனித் திறப்பையும் அதன் முழு அழகிலும் தடையின்றி பார்க்கும் வாய்ப்பை எனக்கு அளித்தது. அன்றைய வழக்கத்திற்கு மாறாக அவளது பிளவுக்கு மேலே இருந்த அடர்ந்த அந்தரங்க முடி குட்டையாக வெட்டப்பட்டு அவளது பள்ளத்தாக்கின் மேல் பகுதிக்கு சற்று மேலே முடிவடைந்தது. அதற்கு கீழே இருந்த உதடுகள் முழுவதுமாக மழிக்கப்பட்டிருந்தன. இப்போது தாராளமாக மசகை எண்ணெய் பூசப்பட்டிருந்த அவளது இளஞ்சிவப்பு உட்பகுதி என்னை உள்ளே அழைப்பது போல கவர்ச்சியாக பளபளத்தது. நாங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் நோக்கத்தில் நான் எழுந்து உட்கார முயன்றேன். நான் அவளுக்கு மேலே சென்று அவளை படுக்கையில் சாய்த்து அவளுக்குள் நுழைய வேண்டும் என்று நினைத்தேன். மீண்டும் அந்த பெண்மணி எனது முயற்சியை தடுத்தாள்.
அதற்கு பதிலாக அவள் தனது வலது காலை என் தொடைகளுக்கு குறுக்கே தூக்கி என் மீது ஏறி அமர்ந்தாள். அவள் தனது முழங்கால்களில் என் உடல் மீது நகர்ந்து அவளது வழுவழுப்பான புண்டை அதேபோல் வழுவழுப்பாக இருந்த எனது ஆண்குறியுடன் நேராக வரும் வரை நகர்ந்தாள். எந்த முன்னுரையும் இருக்கப் போவதில்லை, எந்த முன்விளையாட்டும் இல்லை. நான் பணம் கொடுத்த காரியத்திற்கு நேராகச் செல்ல வேண்டும். எங்கள் கீழ்ப்பகுதிகளுக்கு இடையில் ஒரு கையை நீட்டி அந்த பெண்மணி எனது சிவந்த ஆண்குறியைப் பிடித்து அதன் தலையை அவளது திறப்புக்கு வழிகாட்டி அதை அவளுக்குள் உறுதியாகச் செருகினாள். பிறகு அவள் தன் இரு கைகளையும் என் தோள்களுக்கு நகர்த்தி ஒரே சீரான அசைவில் கீழே இறங்கி என் நீளத்தை, அது ஒன்றும் அவ்வளவு நீளமில்லை, தனக்குள் எடுத்துக்கொண்டாள். நாங்கள் சரியாக இணைந்திருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள சில சோதனை அசைவுகளுக்குப் பிறகு என் படபடக்கும் இதயத்தின் சில துடிப்புகளுக்காக அவள் ஒரு கணம் நிறுத்தினாள். பிறகு என்னை ஓக்க ஆரம்பித்தாள். அவள் முழு வேகத்தில் ஓத்து என்னை சின்னாபின்னமாக்கி முடிந்தவரை விரைவாக என்னை விந்து வெளியேற்ற வைத்து அதை முடித்துவிட்டு என்னை வெளியேற்றிவிடுவாள் என்று நான் பாதி எதிர்பார்த்தேன். அந்த இரவில் அந்த படுக்கையில் அந்த தருணத்தில் வெகு தொலைவில் இல்லாத என் உச்சக்கட்டத்தை தவிர வேறு எந்த உச்சக்கட்டமும் ஏற்படப்போவதில்லை என்ற மாயையில் நான் இல்லை. ஆனால் பாராட்ட வேண்டியதை பாராட்ட வேண்டும். அதற்கு பதிலாக அந்த பெண்மணி மெதுவாகவும் காமத்துடனும் ஆரம்பித்தாள். தன் இடுப்பை முன்னும் பின்னுமாக உருட்டினாள். தன் வழுவழுப்பான புண்டைக்குள் என்னை மெதுவாக உள்ளேயும் வெளியேயும் செலுத்தினாள். சில கணங்களுக்குப் பிறகு அது முன்னதாக அருந்திய மதுவின் காரணமாகவா, இந்தச் செயலின் விலக்கப்பட்ட தன்மை குறித்த என் நீடித்த சங்கடத்தின் காரணமாகவா அல்லது அவளது திறமையின் காரணமாகவா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் விந்து வெளியேற்ற வேண்டிய உடனடித் தேவை தணிந்தது. அவள் நீட்டியிருந்த கைகளுக்கு கீழே என் கைகளை நுழைத்து பிடிமானத்திற்காக அவளது மேல் முதுகை பற்றிக் கொண்டு அவளது அசைவுகளுக்கு ஏற்ப என் அசைவுகளையும் பொருத்தத் தொடங்கி என் ஊடுருவலின் நீளத்தையும் ஆழத்தையும் அதிகரித்தேன். நாங்கள் இருவரும் ஒரே சீராக ஆடிக்கொண்டிருந்தபோது என் கைகள் அசைந்தன. அவளுடைய பிராவின் பட்டையை உணர்ந்தேன். மீண்டும் ஒரு உந்துதலின் பேரில் நான் விரைவாக அதன் கொக்கிகளை அவிழ்த்து அந்த இறுக்கமான துணியின் மீதான பதற்றத்தை தளர்த்தினேன். அந்த பெண்மணி உறைந்து போனாள். அடக்கடவுளே, நான் இன்னொரு பெரும் பாவத்தைச் செய்துவிட்டேனா? மார்பகங்களும் கூட ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா? ஏதோ ஒரு அறியப்படாத ஒப்பந்த மீறலுடன் நான் இந்த உறவை முடித்துவிட்டேனா? அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க நான் மூச்சை பிடித்துக்கொண்டு காத்திருந்தேன். அவள் தன் மார்பகங்களை காட்ட நினைத்திருக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் அறியாமலேயே அந்த விஷயத்தை அவள் மீது திணித்துவிட்டேன். ஒருவேளை நான் ஒரு விபச்சார விடுதி கன்னி என்பதால் அவள் மீண்டும் எனக்குச் சலுகை அளித்திருக்கலாம், அல்லது உண்மையில் இல்லாத தடைகளை நான் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்த கண்டனம் எதுவும் இல்லாமல் எப்படியும் நான் அதற்கு பழகிவிட்டேன். அந்த பெண்மணி என் மடியில் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து பிராவை முழுவதுமாக கழற்றி எறிந்தாள். அவளுடைய பெரிய மார்பகங்கள் இப்போது நான் தடையின்றி பார்க்கும் இன்பத்திற்காக அங்கே இருந்தன. அவை அற்புதமாக இருந்தன. பெரியதாகவும் கொழு கொழுவென்றும் சற்றே முன்னோக்கி தொங்கிக் கொண்டும் இருந்தன. நான் என் கைகளை அவற்றை நோக்கி உயர்த்தினேன். ஆனால் அவளிடமிருந்து கிடைத்த ஒரு பார்வையே முடியாது என்று சொல்ல போதுமானதாக இருந்தது. அதனால் அவை என் தொடுதலுக்கு கனமாகவும் வளைந்து கொடுப்பதாகவும் இருப்பதாக நான் என்றென்றும் கற்பனை செய்து கொள்ள வேண்டியிருந்தது. சரி, அந்த பதட்டமான தருணம் முடிந்ததும் நான் மீண்டும் மெதுவாக என் இடுப்பை அசைக்க ஆரம்பித்தேன். அதற்கு அந்த பெண்மணி பதிலளித்து மேலிருந்து என் மீது ஏறத் தொடங்கினாள். நாங்கள் விரைவில் ஒரு பரஸ்பர தாளத்திற்கு திரும்பி படிப்படியாக வேகத்தை அதிகரித்தோம். இப்போது எங்கள் உந்தல்களுக்கு ஏற்ப துள்ளும் அந்த அழகான மார்பகங்களின் கூடுதல் காட்சியுடன் என் விந்து மீண்டும் வேகமாக எழத் தொடங்கியது. நான் உச்சத்தை நெருங்குவதை அந்த பெண்மணி உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் தன் பின்னால் கையை நீட்டி என் விரைத்திருந்த விதைகளை கண்டுபிடித்து தன் கையால் மசாஜ் செய்யத் தொடங்கி அந்த நிகழ்வை உறுதி செய்தாள். அதுதான் இறுதி எல்லை. மாதக்கணக்கில் அடக்கி வைத்திருந்த விரக்திக்கு முற்றுப்புள்ளி வைத்து நான் தொடர்ச்சியான பிரம்மாண்டமான பீச்சல்களில் கடுமையாக விந்து வெளியேற்றி அந்த ரப்பரை என் விந்துவால் நிரப்பினேன். அந்த நிம்மதி அற்புதமாக இருந்தது. என் திருப்தியை நான் மிகவும் சத்தமாக கத்தினேன் என்று நினைக்கிறேன்.
வேலை முடிந்ததும் அந்த பெண்மணி இன்னும் விரைப்பாக இருந்தும் மெதுவாக தளர்ந்து கொண்டிருந்த எனது ஆண்குறியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு என் மீது இருந்து இறங்கி தனது நிர்வாணத்தை மறைப்பதற்காக கசங்கிய படுக்கை விரிப்புகளுக்கு அடியில் நழுவிச் சென்றாள். நான் மூச்சு விடுவதற்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. ஆனால் நான் மூச்சு விட்டதும் அந்த பெண்மணியை நோக்கியவாறு உருக்களித்து படுத்தேன். அவள் அங்கே அமைதியாக கூரையை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தாள். நான் அருகில் சென்று அவளை நேராக கீழே பார்த்தபோதும் அவள் என்னுடன் கண் தொடர்பு கொள்வதை தவிர்த்தாள். என் நேரம் முடிந்துவிட்டது. நான் இப்போது என் வரம்பை மீறித் தங்கியிருக்கிறேன் என்பதை நான் திடீரென்று உணர்ந்தேன். எதுவும் சொல்லாமல் நான் படுக்கையிலிருந்து இறங்கி என் ஆடைகளை எடுக்கச் சென்றேன். இழுப்பறைகளின் மேல் இருந்த ஒரு பெட்டியிலிருந்து சில திசுத்தாள்களை எடுத்து பயன்படுத்திய ரப்பரை அகற்றிச் சுற்றி கட்டி குப்பை தொட்டியில் போட்டேன். ஏனோ அது ஒரு காலி குப்பை தொட்டி என்பதை நான் கவனித்தேன். மேலும் சில திசுத்தாள்களைக் கொண்டு என்னை சிறிது சுத்தம் செய்து கொண்ட பிறகு நான் புறப்பட தயாராக உடை அணிந்து கொண்டேன். இந்த வகையான பிரிவுக்கான நெறிமுறை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் கதவை நோக்கிச் சென்றபோது இந்த அனுபவத்தை நான் எவ்வளவு ரசித்தேன் என்பதை சட்டென்று கூறி அவளுக்கு நன்றி சொல்லி இனிய இரவு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தபோது அவை எவ்வளவு அபத்தமாக ஒலித்தன என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் உண்மையில் அவை லேடியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையையும் மிகவும் மெல்லிய குரலில் விடைபெறுகிறேன் நல்வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையையும் வரவழைத்தன. நான் காத்திருப்பு பகுதிக்கு திரும்பி வெளியேறியபோது என் கைக்கடிகாரத்தை பார்த்தேன். இந்த நிகழ்வு முழுவதும் சுமார் 40 நிமிடங்கள் மட்டுமே நீடித்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். மேக்ஸும் ஃபிலும் ஏற்கெனவே அங்கே எனக்காக காத்திருந்தனர். படுக்கையில் அவர்கள் இருவரையும் விட நான் அதிக நேரம் தாக்குப்பிடித்துவிட்டேன் என்று தோன்றியதால் எனக்கு மிகவும் பெருமிதம் ஏற்பட்டது. ஒரு டாக்ஸியை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் நாங்கள் மீண்டும் பிரதான சதுக்கத்திற்குள் சென்றோம். ஆனால் அப்போது அதிகாலை 2 அல்லது 3 மணி ஆகிவிட்டதால் சில இடங்கள் இன்னும் திறந்திருந்தாலும் மக்களின் நடமாட்டம் கணிசமாக குறைந்திருந்தது. சுமார் 20 நிமிடங்கள் காத்திருந்தும் எங்களுக்கு டாக்ஸி எதுவும் கிடைக்கவில்லை. நாங்கள் கடற்கரைக்குச் செல்ல முடிவு செய்தோம். அது சுமார் 10 முதல் 15 வரை நிமிட நடைப்பயண தூரத்தில் இருந்தது. அங்கே இரவு விடுதிகளிலிருந்து வரும் விடியற்கால வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக சில தீவிரமான காஃபே உரிமையாளர்கள் காலை வரை தங்கள் கடைகளை திறந்து வைத்திருந்தனர். அங்கே பொதுவாக உங்களுக்கு ஒரு டாக்ஸி கிடைப்பதும் உறுதி. அது எங்களுக்கும் கிடைத்தது. நாங்கள் அவரவர் எண்ணங்களில் மூழ்கி ஓரளவு அமைதியாக வீட்டிற்கு வண்டியில் சென்றோம். அன்று இரவு நாங்கள் அனைவரும் ஒரு விலைமகளுடன் உடலுறவு கொண்டிருந்தோம். அதற்கும் மேலாக நாங்கள் ஒருவருக்கொருவர் அவ்வாறு செய்திருந்தோம் என்பதும் எங்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்களுக்கு அது தெரிந்திருந்தது. எனக்கு நிச்சயமாக சற்று சங்கடமாக இருந்தது. அவர்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் யூகித்தேன். பேட்டிற்கு பிறகு நான் செய்தது போலவே நடந்ததை பற்றி நான் சிந்தித்தேன். அன்று இரவு நான் விலைமகளாக ஆக வேண்டும் என்று திட்டமிடவில்லை. அது தானாகவே நடந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நான் அதிலிருந்து விலகியிருக்கலாம். ஆனால் நான் அப்படிச் செய்யவில்லை. வெறும் பாலுறவுக்காக அந்த நிலைக்கு என்னை நானே தாழ்த்திக் கொண்டதற்காக நான் வருந்தியிருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. பாலியல் விடுதலைக்கான எனது வளர்ந்து வரும் தேவையை நான் பூர்த்தி செய்துவிட்டேன். மீண்டும் அந்த நிலைக்கு மீண்டும் செல்லக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன். இந்த முறை நான் அதை உறுதியாக கடைப்பிடித்தேன். அரிப்பு அல்லது புண்கள் தோன்றுமோ என்று பதட்டத்துடன் 2 வாரங்களைக் கழித்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நான் தப்பித்துவிட்டேன். அந்த பெண்களை மிகவும் சுத்தமானவர்கள் என்று அந்த தரகர் வர்ணித்தது சரிதான். என்னை பொறுத்தவரை லேடியாவது ஒரு மிகவும் நல்ல பெண் தான். என் படுக்கை கம்பத்தில் இருந்த அந்த தழும்பு பற்றி நான் எல்லாவற்றையும் மறக்க விரும்புகிறேன். அதை என் நினைவிலிருந்து என்றென்றைக்கும் அழித்துவிட. ஆனால் நான் ஒருபோதும் அப்படிச் செய்ய மாட்டேன்.